ஹலோ அன்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட போனஸ் சாப்டர். சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா டேஹுங்கும் ஜங்குக்கும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. டேங் வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அலாரம் அடிக்குது. அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்டு ஜங்குக்கு வந்து எழுந்துச்சி அலாரம் வந்து ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை பார்க்குறான், ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறத. அப்படியே பார்த்து ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே டேங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கோட வயிற்றை வந்து தடவி குடிக்கிறான். குட் மார்னிங் பேபி, நீ எப்போ வெளில வருவேன்னு சொல்லி அப்பா வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அதுக்கு நீ இன்னும் 7 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஓ, நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து எந்திரிச்சுக்காரான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு எந்திரிச்சு டேங்கை ஹக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். உடனே டேங் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, போய் கிளம்பு, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், நான் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திச்சு பாத்ரூம்குள்ளே போயிடறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அவன் வந்து கீழே போகிறான். உடனே ஜிமின் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு குட் மார்னிங் ஜிமின் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து இப்போ 8 months ஆகிடுச்சு. அவன் வயிறுலாம் நல்லா பெருசாக இருக்குது. உடனே வந்து ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் பேபி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து பேபி இருக்கு, அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே நீ வந்து தூங்கவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து கூடிய சீக்கிரத்தில் உனக்கு இந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து வரான். பேபி வெளியில் வர வரைக்கும் தான் நீங்கள் வந்து கஷ்டப்படணும், அதுக்கடுத்து வந்து நானே பேபியை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அவங்க எல்லோரும் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டேங் வந்து உள்ளக்குள்ளே வரான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து மிரருக்கு முன்னாடி நின்று ஹேர் வந்து பண்ணிகிட்ருக்கான். டேங் வர்றதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து டேங் கிட்டே போகிறான். நீ எதுக்கு கீழேயும் மேலேயும் அலைஞ்சிட்ருக்க, நீ தூங்க வேண்டியதானே, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து நான் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க முடியாது ஜங்குக், நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து பேபியை நல்லபடியாக பார்த்துக்குவேன், பேபிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். உடனே வந்து டேங் வந்து கிஸ் பண்ணிடுறான். உடனே ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங் வந்து திருப்பி கிஸ் பண்ணுறான். அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போயிடுறான். அப்படியே இந்த நாளும் போயிடுது. உடனே வந்து ராத்திரி ஆயிடுது. ஜங்குக்கு வந்து இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி டேங் வந்து ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து காலர் ஐடியில் நேம் பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறான். அட்டன் பண்ணுறான் காலை. அட்டன் பண்ணோடனே டேங் வந்து ஏன் நீ இன்னும் வீட்டுக்கு வரல, நானும் பேபியும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் வந்து ஆஃபீஸ் விட்டு வெளில வந்துட்டேன், இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி டக்குன்னு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பி போகிறான். அப்போ பார்த்தா முன்னாடி வந்து ஒரு நாய் வந்தது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் காரை வந்து திருப்புறான். அப்போ பார்த்தா முன்னாடியிலேருந்து லாரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து பிளட்டு போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா சுற்றி முற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே பார்த்தா எல்லோரும் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ஜுன்னு வந்து கேட்குறா, ஏன் ஜங்குக்கு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து டேங் வந்து சொல்கிறான், இல்லை அவன் வந்துட்டுருக்கான், நான் இப்போ தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்தா நம்ஜுனோட ஃபோன் வந்து அடிக்குது. உடனே வந்து அவன் வந்து அட்டன் பண்ணுறான். ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே வந்து இது வந்து ஹாஸ்பிட்டல், நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே ஆமாம், நாங்கள் ஜங்குக்கோட ஃபேமிலி தான், என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நீங்கள் டக்குன்னு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்னது என்ன ஆச்சு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து கேட்குறான். சார் நீங்கள் டக்குன்னு வாங்க, அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறாங்க. நம்ஜன் வந்து காலை வந்து கட் பண்ணுறான். அப்போ வந்து ஜின் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து நம்ஜூன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சொல்லுங்கள் அங்கிள் என்ன ஆச்சு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ஜன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். உடனே வந்து ஜின் வந்து என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி சொல்கிறான். ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். இது கேட்டோன்னே அப்படியே டேங் வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ வந்து வீட்டில் இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்
அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை ஜின் வந்து நீ இரு அவனுக்கு ஒன்றும் ஆகாது இவங்க போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இப்போ பார்த்தா யூங்கியும் நம்ஜுனும் வந்து கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்தோடனே ஜங்குக் எங்கே இருக்கான் நாங்கள் அவனோட ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க நர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே நம்ம நர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த லாரி டிரைவர் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தாரு, அதனால தான் இப்போ வந்து அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் சரின்னு சொல்லிடுறான். யூங்கி போயிட்டுருக்கும் போதே ஜிமின் வந்து யூங்கிக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கு என்னாச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து யூங்கி வந்து எனக்கு தெரியலை, அவன் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கான், நான் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன், நான் வந்து ஏதாச்சும் தகவல் கிடச்சின்னா நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். ஜிமின் வந்து கால் கட் பண்ணோடனே டேங் வந்து என்ன சொன்னாங்க ஜங்குக் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து சொல்கிறான் யூங்கி வந்து அவன் ஓடியில் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். நான் என் ஜங்குக் கிட்ட போகணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழுகிறான். ஆமாம் நம்ம கிளம்பி போவோம், ஜங்குக் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கான், என்னாலையும் இங்கே வந்து இருக்க முடியாது, கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் வந்து வெளில வராங்க. அப்போ வந்து இவங்கையும் இது ஸ்டேஷனுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டான். அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ வந்து நம்ஜுன் வந்து கேட்குறான் டாக்டர் ஜங்குக் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. உடனே வந்து டாக்டர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார், அவர் வந்து கண்ணு முழிச்சாதான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாரு. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து டாக்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தா இவங்க 3 பேரும் வராங்க. ஜங்குக் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படி அழுதுகிட்டே கேட்குறான். உடனே வந்து நம்ஜுன் வந்து நீ அழுகாத, ஜங்குக் வந்து இப்போ நல்லா இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் நேரத்தில் கல்லுன்னு முழிச்சிருவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கை வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளில கொண்டு வராங்க. அவன் மண்டையில் வந்து பெரிய பேண்டேஜ்லாம் இருக்குது. உடனே வந்து டேங் வந்து அப்படியே பார்த்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இவரை வந்து வார்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க எல்லோரும் அப்படி நிற்கிறாங்க. அப்போ வந்து டேங் வந்து அழுகிறான். உடனே வந்து ஜின் வந்து அழுகாத, இப்போ எல்லாம் சரியாக தான் போச்சுல, அழுகாத அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான் வந்து ஜங்குக்கை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை நான் வந்து என் ஜங்குக்கை விட்டு நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் போங்க, நானும் டேங் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து டேங் வந்து கேட்க மாட்டான்னு தெரியும் அவனுக்கு, அதனால நீ வந்து டேங்கை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி யூங்கி கிட்ட சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. டேங் வந்து இப்படி ஜங்குக் ரூமுக்கு வந்து வரான். வந்தோடனே பார்த்தா ஜங்குக்கை பார்த்தா அவனுக்கு அழுகையாக வருது. உடனே வந்து கண்ணை வந்து நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட வந்து போகிறான். ஆனால் ஜங்குக் வந்து இன்னும் கண்ணே முழிக்கல, கண்ணை மூடி தான் படுத்திருக்கான். உடனே வந்து ஜங்குக் நீ எப்படி இருக்கா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை. உடனே வந்து ஜங்குக்கோட கையை வந்து அவன் கையில் எடுத்துகிட்டு டக்குன்னு கண்ணை மொழி ஜங்குக் நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து யூங்கி வந்து உள்ளுக்குள்ளே வரான். உள்ளுக்குள்ளே வந்தோடனே நீ வந்து தூங்கு, இப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். இல்லை நான் எப்படி தூங்க முடியும் ஜங்குக் இப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ தூங்கணும், நீ வந்து ஜங்குக் முழிக்கும் போது நீ வந்து டயர்டாக இருந்தேன்னா ஜங்குக் எப்படி வந்து ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து டேங்குக்கு பால் கொடுக்குறான். உடனே வந்து டேங்குங்க அதை எடுத்துகிட்டு அப்படி குடிச்சிட்டு தூங்கிடுறான். ஸோ காலையில் ஆயிடுச்சு. ஜங்குக் வந்து இன்னும் கண்ணே முழிக்கலை. உடனே வந்து டேங் வந்து எழுந்திரிச்சிக்கிறான். அப்போ பார்த்தா ஜின், நம்ஜுன், ஜிமின் எல்லோரும் வந்து ரூமில் தான் இருக்காங்க. உடனே வந்து டேங் வந்து எழுந்திரிச்சு உட்காரான். அப்போ வந்து ஜின் வந்து நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை நான் வந்து ஜங்குக்கை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டே, நீ வந்து பேபியும் பார்த்துக்கணும்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நாங்கள் வந்து ஜங்குக்கை வந்து பார்த்துக்குறோம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லிடுறான். உடனே வந்து ஜிமின் கிட்ட வந்து ஜின் வந்து சொல்கிறான் போய் யூங்கியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜிமினும் கிளம்பி போகிறான். யூங்கி வந்தோடனே டேங்குங்க யூங்கியும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ஜுன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறான். அப்போ பார்த்தா இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கோட ட்ரிப்ஸ் வந்து
இது முடிய போகிற மாதிரி இருக்குது. உடனே வந்து ஜிமின் கிட்ட வந்து ஜின் வந்து சொல்கிறான், நான் போய் வந்து டாக்டரை கூப்பிட்டு வரேன், இது வந்து ஐவி லோவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜின் வந்து போயிடறான். அப்போ பார்த்தா ஜிமின் மட்டும் உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கோட கை வந்து லேசாக அசருது. உடனே வந்து ஜிமின் வந்து டக்குன்னு எமர்ஜென்சி பெல் அடிக்கிறான். உடனே வந்து டாக்டர் வந்து உள்ளக்குள்ளே வராங்க. இவனோட கை வந்து மூவ் ஆயிடுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஜங்குக் கண்ணை வந்து முழிக்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஹாப்பி ஆகிறான். நான் போய் ஃபஸ்ட்டு டேயும் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் பண்ணி டேயும் கிட்ட சொல்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து ஃபுல்லாக ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜின் வந்து நிற்கிறான். அப்போ பார்த்தா அம்மா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் நான் அம்மா தான், எனக்கு எப்படி இருக்க நீ, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அப்படி அழுதுகிட்டே கேட்குறான். உடனே வந்து டாக்டர் வந்து உனக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே ஜங்குக் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து உள்ளக்குள்ளே வரான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறான். அப்போ பார்த்தா கீழே பார்த்தா ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்து ஜங்குக் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். ஜங்குக் உங்களுக்கு என்ன லாஸ்ட்டாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. உடனே வந்து ஜங்குக் வந்து அண்ணனோட மேரேஜ் வந்து நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா எல்லாரும் அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து ஜின்னை வந்து பார்க்குறாங்க. அவருக்கு சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொன்னோடனே ஜின் வந்து இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டாக்டரை வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிருக்கு, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். உடனே வந்து டாக்டர் வந்து ஆமாம் இவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கு ஆக்சிடென்ட்னால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அப்பா ஆக போகிறேனா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். அப்போ பார்த்தா ஜின் வந்து தேகம் தான் கேட்குறான்னு நினச்சிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ எனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த வேறு பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோன்னே பார்த்தா ஜிமினும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். அப்போ பார்த்தா அவன் தலை வந்து வலிக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து தலையில் கை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. உடனே வந்து ஜங்குக் வந்து மயங்கிடுறான். வந்து டாக்டர் வந்து ஜின்னை வந்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளைக்கு வந்து அவருக்கு வந்து எதையும் வந்து மண்டையில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவர் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ண ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து அட்டாக் வந்துடும். அதனால் வந்து அவர் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஜின் வந்து அப்படி ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். அப்போ பார்த்தா நம்ஜுனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துடுறான். ஜின் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான், டாக்டர் சொன்னதெல்லாம். உடனே வந்து ஜிமின் வந்து இது எப்படி சாத்தியமாகும், அவன் வந்து என்னையை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவனோட பேபி இங்கே இருக்குன்னு நினச்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை, இப்போ டேஹுங் வந்தால் அவன் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். யோசிப்போம் ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ஜின் வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா இவங்க எல்லோரும் ரூமில் இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து திருப்பியும் வந்து கண்ணு முழிக்கிறான். உடனே வந்து ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். உடனே வந்து ஜிமின் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே இந்த ஜிமினும் போய் பக்கத்தில் வந்து நிற்கிறான். உடனே வந்து ஜிமினோட கையை வந்து ஜங்குக்கு வந்து பிடிக்கிறான். ஜிமின் என்னால் நம்பவே முடியலை, நம்ம 2 பேர் கல்யாணம் ஆகி குழந்தை வேறு பிறக்க போகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து அந்த மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இல்லை பேபி நான் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டேங்கும் யூங்கியும் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க. உடனே ஜங்குக் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட போய் ஹக் பண்ணுறான். தேங்க் காட் நீ வந்து சரியாயிட்ட முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படி ஷாக்காகி பார்க்குறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து இவங்கள பார்த்துட்டே இருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக் கையில் வந்து ஜிமின் கை இருக்கிறது வந்து யூங்கி வந்து பார்த்துறான். பார்த்தோன்னே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறான். இப்போ பார்த்தா யூங்கி வந்து இவங்க 2 பேர் பக்கத்தில் வந்து போகிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து அப்படியே கையை வந்து ஜங்குக் கையிலேருந்து அவன் கையை வந்து எடுத்துடுறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து கேட்குறான், ஜங்குக் நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், இது கொஞ்சம் தலை மட்டும்தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் நீ வந்து தூங்கு, இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு சரின்னு சொல்லி படுத்துடுறான். உடனே ஜிமின் வந்து அவனுக்கு பொருளெல்லாம் பொத்தி விடுறான். இவங்க 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜென் வந்து சொல்கிறான், வாங்க கொஞ்சம் பேசணும் வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் யூங்கியும் வந்து வெளில போகிறாங்க.
ஜங்குக்கு வந்து எல்லாமே மறந்துட்டான். அவனுக்கு வந்து நீங்கள் 2 பேர் கல்யாணம் ஆக போகிற முன்னாடி நாள் தான் அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து இவங்க 2 பேர் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆனால் இதை விட மோசமானது வந்து அவன் வந்து ஜிமின் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ வந்து அவனுக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். அவன் சொல்கிறது வந்து தப்புன்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து யோசிக்க வந்து அவன் மைண்டில் வந்து ஃபோர்ஸ் போடுவான். அது வந்து அவனோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஜின் வந்து டேங்கை பார்க்குறான். அப்போ பார்த்தா டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். உடனே வந்து ஜின் வந்து டேங் பக்கத்தில் போகிறான். எல்லாமே சரியாயிரும், அவன் கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். அப்போ பார்த்தா பின்னாலேருந்து சவுண்ட் வருது. இல்லை, என்னால் இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா எல்லோரும் வந்து ஜிமினை வந்து பார்க்குறாங்க. என்னால் கொஞ்ச நேரம் கூட பொய் சொல்ல முடியல அவன் கூட, நான் எப்படி ரொம்ப நாள் பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும், நான் வந்து ஜங்குக்கோட லைஃப் வந்து ரிஸ்கில் போட விரும்பலை, நீ வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். இல்லை ஜிமின், நீ வந்து இது பண்ணி தான் ஆகணும், அம்மா தான் சொல்கிறாங்களா கொஞ்ச நாள் தானே, அதனால வந்து நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து சொல்கிறான். இல்லை யுங்கி, இது வந்து தப்பு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ப்ளீஸ் ஜிமின் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே எல்லோரும் டேங் வந்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து என்னோடய ஜங்குக்கு வந்து உயிரோடு இருக்கணும், ப்ளீஸ் என்னோடய பேபிக்காண்டி எனக்காண்டி இதை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுகிறான். உடனே வந்து ஜிமின் வந்து டேங்கை வந்து ஹக் பண்ணுறான். ப்ளீஸ் அழுகாத, எனக்கு தெரியும் இது வந்து உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு, ஆனால் வந்து என்னால் பண்ண முடியாது இது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், இதை வந்து பண்ணு, எனக்காண்டி பண்ணு, என்னோடய பேபிக்காண்டி பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுகிறான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா அவன் வந்து அப்படி அவனுக்கு வந்து தலை சுற்றுது, அப்படி கீழே விழுக்க போகிறான். உடனே வந்து ஜின் வந்து பிடிச்சிடறான். உடனே எல்லோரும் டாக்டரை வந்து கூப்பிட்றாங்க. உடனே டாக்டர் வந்து டேங்கை வந்து செக் பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் வந்திருக்கு, அவரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ஜின் வந்து சூப் வாங்கிட்டு வரான். அப்போ பார்த்தா டேங்கும் கண்ணை முழிச்சிடான். உடனே வந்து ஜின் வந்து சூப் எடுத்து டேங்கு வந்து ஊட்டி விடுறான். அப்போ வந்து டேங் வந்து வேணான்னு சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து நீ வந்து சாப்பிடணும், உனக்காண்டி உன்னோட பேபிக்காண்டி ஜங்குக்காண்டி நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் கொடுக்கான். உடனே வந்து ஜின் வந்து அப்படியே ஸ்பூன் எடுத்து டேங் வாய்க்கிட்ட வந்து கொண்டு வரான். உடனே டேங் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உடனே வந்து ஜின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து வெளியில் வந்து உட்காந்துருக்கான். உடனே வந்து யூங்கி வந்து ஜிமின் பக்கத்தில் போய் உட்காரான். உடனே ஒரு சாண்ட்விச் எடுத்து ஜிமின் கிட்ட வந்து தரான். நீ சாப்பிடு, இது வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். உனக்கு இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து யூங்கி வந்து எனக்கு ஓகே இல்லை தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, ஜங்குக்காண்டி நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும், டைம் ஓடி போயிடும், எல்லாமே டக்குன்னு சரியாயிடும், ஜங்குக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ வந்து சாப்பிடு, நம்ம என்னோடய பிரின்சஸ் வந்து இப்போ பசியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அப்படி ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமினும் சாப்பிட்றான். இவங்க வந்து ஜிமினுக்கு ஊட்டி விட்றான். ஸோ இதுதான் பார்ட் 1. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.